அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த சிம்ம ராசின்னே சொல்லலாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது? காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம். நெருப்பு ராசியை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாங்க. ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க இந்த ராசிக்காரனே சொல்லலாங்க. இது இவர்களோட சிந்தனை மற்றும் செயல்களில் பிரதிபலிக்கும் மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க சொல்லலாம். போட்டியிலும் பணியிடத்திலும் எப்போதுமே முதலிடத்தில் இருக்க ஆசைப்படுவாங்க. ஒரு அணியை வழி நடத்தக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரியதாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதிகமும் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களை பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களோட நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க. அதே போல் அணியும் சிறந்த வழி நடத்தக்கூடியவங்கன்னே சொல்லலாம். அதிக அளவில் பயணம் செல்ல ஆசைப்படுவாங்க. ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் நண்பர்களுடன் நட்பாக பழகுவதில் ஏழைகளுக்கு உதவுவாங்க. தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரிங்க, இனிமேல் சிம்மராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசியாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தில் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே செயல்படுங்க. சிந்தனைகள் சிறப்பாகவே இருக்கும். சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால மனதில் சில குழப்பங்கள் உண்டாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுன்னு சொல்லலாம். விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலுமே அதில் சரியாக இருக்க வேணும். இல்லை அப்படின்னா யாரிடமாவது ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. புதிய விஷயங்களை செய்யும்போது ஒரு முறைக்கே இருமுறை யோசித்து நீங்கள் செய்கிறது அது ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்குங்க. பணத்தை கையாளுற விஷயத்தில் கவனமாக இருக்க வேணுங்க. ஏன்னா களவு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும். யாருக்குமே ஷாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க. தொழில் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க. குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டாக போகுதுங்க. பணவரவு பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதனை கையாளுகிற விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும். குடும்பத்தில் அந்யோன்யத்துடன் செயல்பட வேண்டுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது. அஷ்டம சனியில் மனக்குழப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வெளியில் வீரமாக இருந்தால் கூட மனதில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்குங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாய் நன்றாக இருக்க போகிறாருங்க. தாயால் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அலைச்சல்கள் பயணங்கள் உண்டாகுங்க. 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. ஆனாலும் கடன் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணுங்க. 6க்குரியவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடனால் வழிகள் உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க. அதிக அளவில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. 6ஆம் இடம் என்பது நோய் என்பதால் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுன்னே சொல்லலாங்க. வழக்கு போன்ற விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகாமல் இருப்பதே நல்லதுங்க. வேலையில் அழுத்தம் உண்டாகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படுன்னு சொல்லலாம். இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மம் ராசி மகம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது மனதில் தைரியமும் நினைத்ததை சாதிக்கும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகுதுங்க. கேது ஏப்ரல் 26 வரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும்
அவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல எந்த ஒரு சங்கடமே உங்களை நெருங்காதுங்க. பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. ஏப்ரல் 26 ராகு கேது பயிற்சியில் கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால மன உளைச்சல், வீண் பிரச்சனை, தேவையற்ற நெருக்கடி, அவமானம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலத்தில் கவனமாக செயல்படுறது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. ஏப்ரல் 30 வரைக்குமே புதன் உங்களுக்கு யோக பலன்களை வழங்குவதுடன் மே 11 வரை குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களுக்கு இருக்கிறதுனால அனைத்தையும் சமாளிக்கும் சக்தி உங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாங்க. எதிர்ப்பு தோன்றினாலும் அதை வெற்றி பெறுவீங்க. உடல் பாதிப்பு அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுதுங்க. சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையுங்க. பாகிஸ்தான சூரியனால் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்குள்ள இனம் புரியாத பயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலுமே மேற்கல்வி முயற்சி சாதகமாக அமையும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் ராகுவும் இணையிறதுனால அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அனைத்துமே அதிகரிக்குங்க. ஒன்றாக இருந்தவங்களுக்கும் எதிரணிக்கு செல்லும் நிலைகளும் ஏற்படும். கூட்டு தொழிலில் விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. எதுலேயுமே கவனமாக செயல்படுவது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்குங்க. சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமையுங்க. ஏப்ரல் 25 பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுன்னு சொல்லப்படுதுங்க. சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்காக போராடும் உங்களுக்கு முயற்சியால் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதமானது அமைய போகுதுங்க. மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமான பலன்களை தரப்போகிறாரு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டாக போகுதுங்க. ஏப்ரல் 30 வரைக்குமே புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து நிறைவான பலன்களை வழங்க போகிறாருன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வேலைகளை நடத்தியே தீருங்க. புதிய இடம் வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. வங்கியில் கேட்டிருந்த பணங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கைக்கு வரப்போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கூட போகுதுங்க. மாதம் முழுவதுமே உங்களோட ராசியாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சங்கடம் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. பிறரை அனுசரித்து செல்லும் நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் ஆர்வம் கூடுங்க. எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்க போகுது. ஏப்ரல் 26 முதல் ராகு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியுடன் இணையும் நிலையில் கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் அந்நியரால் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. கேது சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. சிலர் சட்ட சிக்கல்களும் ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட மனம் குழப்பம் அடையும். வீண் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பார். சில பேர்த்துக்கு இருக்கும் இடத்தை விற்று அவசர கடனை அடைக்கும் ஒரு நிலைக்கு தள்ள போகுதுங்க. குரு பார்வை மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட உங்களால் அதை சமாளிக்க முடியும். மாத கடைசியில் லாபஸ்தானத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறதுனால நெருக்கடிகள் அனைத்துமே குறையுன்னு சொல்லலாங்க. அடைமழையில் நனைவுங்களுக்கு குடை கிடைத்தது போல பாதுகாப்பும் கிடைக்கும். சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க. ஏப்ரல் 26 அது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக மகாலட்சுமி வழிபட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அமைய போகுன்னு சொல்லலாங்க. சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு எந்த ஒன்றிலுமே முதன்மையாக வரும் உங்களுக்கு சித்திரை மாதமானது நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குன்னே சொல்லலாங்க. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சில பேருக்கு தீர்த்த யாத்திரை செல்வீங்க. வழிபாட்டை நாடுறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. தந்தை வழி உறவுகளால் சங்கடங்களும் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. தந்தையின் உடல்நிலை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளும் தோன்றி மறையுங்க. சில பேர்த்துக்கு வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. மாதம் முழுவதும்
குரு பகவானின் பார்வைகள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும், வரவை ஏற்படுத்துன்னே சொல்லலாங்க. உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் அனைத்துமே விலகுங்க. போட்டியாளர்களுக்கு பலம் இழப்பாக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. வழக்குகளின் முடிவுகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் சாதகமாக அமைய போகுதுங்க. உடல்நிலை அனைத்துமே சீராக ஆகும். இந்த வீடியோவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.